எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது என்னோட வீல் சேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, டிசேபிளாக இருக்கவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி தான். மற்றபடி இந்த ஃபெசிலிட்டிலாம் இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான்றதுக்காக தான் இந்த வீடியோலாம். எதுக்காகவும் இல்லை, ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமரில் சொல்லிடுறேன். Q300 இந்த மாடல் பேர். இது லெக் ரைஸ் ஆகும். அதே மாதிரி லெக்கு ஒய்டன் ஆகி பெட்டு லெக்கை நல்லா ரைஸ் நம்ம நீட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் அப்படியே ஓயிஸ்ட்டை அப்படியே இது பண்ணால், ஜாய்ஸ்டிக் அப்படியே இது பண்ணால் அது அப்படியே ஓப்பன் ஆகும். லெக்கை நல்லா நீட்டிக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கலாம். அதுக்கு அடுத்து டில்ட் ஆக்கிக்கலாம். அப்படியே சாஞ்சு படுத்துக்கலாம். நம்ம பெட்டில் படுத்தா மாதிரியே படுத்துக்கலாம். படுத்துக்கிட்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். லெக்கை நம்ம பொசிஷன் மாற்றி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கேயோ கிரிக்கெட் பார்க்க போகிறோம், இல்லை எங்கேயாவது போய் வெயிட் பண்ணணும்னா அப்படியே ரிலாக்ஸாக இருக்குன்னா அப்படியே சாஞ்சு படுத்துக்கலாம் பெட்டு மாதிரி. ஏன்னா காலை ஒரே பொசிஷனில் வச்சா எனக்கு ஸ்வெல் ஆகிடும். அதுக்காக ரேசிங் பொசிஷனில் வச்சால் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி கண்டிஷன் இருக்கவங்க நல்லது. அடுத்தது இதில் ரைஸும் ஆகும். இது எதுக்குன்னா நம்ம தேவையான பொருட்களை நாமளே எடுத்துக்கிட்டோம். ரைஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது எடுக்கணும்னா ஒரு 1.5 feet வரலும் மேலே போகும். நம்ம கிரவுண்ட் லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் 6 அடிக்கு நம்ம மேலே வந்துடலாம். அப்படியே நம்ம தேவையானதெல்லாம் கையை வச்சு எடுத்துக்கலாம். இது ரைஸ் ஆகுது பாருங்கள். அப்படியே 1.5 feet வரலும் ரைஸ் ஆகும். இப்போ ரைஸ் ஆகிட்டு நம்ம அப்படியே இப்போ ஏதாவது பார்க்கணுன்னா, ஏதோ ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம், இல்லை வெளியில் எங்கேயோ போகிறோம் பார்க்கணுன்னா அப்படியே ரைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உட்காந்தபடியும் பார்க்கலாம், படுத்தபடியும் பார்க்கலாம், சாஞ்சபடியும் பார்க்கலாம். எப்படி எந்த டைரெக்ஷன் வேணாலும் நம்ம உட்காந்து பார்க்கறதுக்கான ஒரு ரோபோ மாதிரி தான் இந்த பவர் வீல் சேர். என்னோடய மற்ற வீல் சேர் அது லாஸ்ட் டைம் நான் காட்டியிருப்பேன். அது லெக் ரைஸ் ஆகாது. மற்றபடி இதை விட பவர்ஃபுல்லான வீல் சேர். அது நல்ல ஃபாஸ்ட்டும் கூட. இது 7 miles per hour போகும். அது 10 miles per hour போகும். இதோட பேட்டரி லைஃப் 8 to 10 miles போகலாம். அதாவது 15 kilometers வரலாம் இது போகலாம் ஈஸியாக. பாருங்கள், எல்லாமே அதே பொசிஷனுக்கு வந்துச்சு பாருங்கள். இதெல்லாம் எதுக்காக காட்டுறேன்னா, இது மாதிரி டெக்னாலஜிலாம் இருந்தால் டிசேபிளாக இருக்கவங்க தன்னோட வேலைகளை தானே செய்துக்கலாம். அதுக்காக தான் இதெல்லாம் காட்டுறேன். என்கிட்ட இருக்குதுன்றதுக்காக காட்டல. இது மாதிரி சிஸ்டம்லாம் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஈஸி பாருங்கள். கிராஸில் எவ்வளோ அழகாக போகிறேன். 360 degree அப்படியே ஒரே இடத்துல டேர்ன் பண்ணலாம், ட்விஸ்ட் பண்ணலாம், எப்படி வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்காக தான் இந்த வீடியோலாம் சொல்கிறேன். இது யாரோ ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதனால் யாராவது பயனடைஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ். See you.